எனதருமை சக்தி சக்தர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நாம் எல்லோரும் குழந்தையாயிருந்த வரைக்கும் எந்த கவலையும் இல்லாமல் இருந்தோம் இல்லையா? ஆனால் இந்த குழந்தைத்தன்மையை கடந்து, அதாவது நமக்கு விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது தான் எல்லா விதமான பிரச்சனையுமே வருது. உதாரணத்திற்கு, நீங்கள் இப்பொழுது 10ஆம் வகுப்பு இல்லை 12ஆம் வகுப்பு படிக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்களை தங்களது நண்பர் அனைவரது முன்னிலையிலும் வைத்து தவறான வார்த்தைகளினை கூறி கேலி செய்து விடுகின்றார் என்றால், அந்த வயதில் என்ன மனநிலையில் தாம் இருந்திருப்பீர்? எல்லாம் அவன் செயல் என்று இறைவனை முன்னிறுத்தி நடந்த நிகழ்வினை கடந்து செல்லும் பக்குவமான மனநிலையிலா இருந்திருப்பீர்கள்? அவன் எப்படி என்ன எல்லார் முன்னாடியும் வச்சு அவமானப்படுத்தலாம், நான் யாருன்னு அவனுக்கு காட்டணும்னு யோசிச்சு பதிலுக்கு நீங்களும் உங்கள் நண்பரை எல்லார் முன்னாடியும் ஒன்று அவமானப்படுத்தணும்னு திட்டம் போடுவீங்க, இல்லைனா உங்கள் நண்பரோட சைக்கிள் டயரை பஞ்சர் பண்ணி விட்டுடுவீங்க இல்லையா? உங்கள் நண்பர் என்ன தவறு வேண்டுமானாலும் செஞ்சுருக்கட்டுமே, ஒரு நிமிஷம் அமைதியாக நீங்கள் யோசிச்சிருந்தா, யார் அவன், என்னோட நண்பன் தானே, ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பான்னு அவரை நீங்கள் மன்னிச்சிருக்கலாமே. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் செய்யாமல் உங்கள் நண்பருக்கு எதிராகவே நீங்கள் நடந்துக்கிட்டதுக்கு உங்களுக்குள்ளே இருந்து உங்களை தூண்டிவிட்டது எது? நான் என்கின்ற அகந்தையே. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மற்றவங்க தானே நாம் நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மை என்னென்னா, நாம் தான் நம்மளோட எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அது எப்படி சக்தி நாம் காரணமாவோம் என்றால், நம் மனதில் ஆழமாக வேரூன்றியுள்ள நான் என்கின்ற அகந்தையே நமது வாழ்வில் நடக்கும் அனைத்து சுகமில்லாத நிகழ்விற்கும் காரணம். உதாரணத்திற்கு, நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா போதும், உடனே நாம் எதிர்த்து போராட ஆரம்பிச்சிருவோம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தவன் நானுன்னு சொல்லி மற்றவங்க கிட்ட ஒன்று புலம்புவோம், இல்லைனா அதிகாரமாக குரலை உயர்த்தி சொல்லி கோபப்படுவோம். பெரும்பாலும் எமது சக்தி சக்தர்கள் அனைவரும் மேலே நான் கூறிய தன்மைகளில் ஏதாவது ஒரு தன்மையில்தான் மாட்டிக்கொண்டு அல்லல் படுகின்றார்கள். இப்படி தாம் அனைவரும் வாழ்க்கையினது சுழலில் மாட்டிக்கொண்டு அல்லல் படாமல் தப்பிக்க ஒரு வழி இருக்கு. அதற்கு நான் என்கின்ற அகந்தையினை முதலில் தாம் அனைவரும் வேரோடு களைத்தெறிய வேண்டும். தங்களது வாழ்வியல் பாதைகளில் நிகழும் அனைத்து நிகழ்வினையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை முதலில் வேண்டும். இதனைத்தான் நமது கிருஷ்ணர் சகா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையதை எதை இழந்தாய்? எதற்காக நீ அழுகிறாய்? எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு? எதை நீ படைத்திருந்தாய் அது வீணாவதற்கு? எதை நீ எடுத்து கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொரு உடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொரு உடையதாகும். இதுவே உலக நீதியும் எனது படைப்பின் சாராம்சமும் ஆகும் என்று கூறியுள்ளார். எனவே எனதருமையான சக்தி சக்தர்களே, எக்காரியத்தினை தாம் மேற்கொள்ளும் போதும் நான் செய்கின்றேன் என்கின்ற அகந்தையினை விடுத்து, தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் இறைவனை முன்னிறுத்தி எல்லாம் அவன் செயல், நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்பதனை முதலில் ஏற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள். இன்புற்று வாழுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பே சிவம்.